அப்ப ஒரு ஊர்ல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கவங்க அந்த எந்த பின்னணியில வந்திருக்காங்கங்கிறதையும் பார்க்கணும். நம்மளோட அறிவுக்கு போய் மாணவர்களை வந்து இது பண்ணக்கூடாது. இன்னொன்னு, இந்த அமைச்சர் அண்மையில வந்து ஒரு மேடையில எப்படி இங்கிலீஷ் பேசுனாங்கிறத ஊரே பார்த்துச்சு. அதனால நம்ம லெவல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு தான் ஸ்டூடெண்ட்ஸை வந்து நீங்க பண்ணணும். அப்படியே இருந்தா கூட அதெல்லாம் ரீல்ஸ் எடுத்து போடக்கூடாது. அந்த மாணவர்களை ஊக்கப்படுத்தணும், அரசு பள்ளி மாணவர்களை. இதுல என்ன அப்படின்னா, இவ்வளவு வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் கல்வி கட்டமைப்புகள் உயர்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா காமராஜர் காலத்திலேருந்து அது தொடர்ந்து, அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்த ஆட்சிகள், எல்லா ஆட்சியிலுமே அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போன 5 வருஷம் அது வந்து மிக சிறப்பான ஒரு இடத்துக்கு வந்து பள்ளி கல்விங்கிறது உயர்ந்து வந்துச்சு. அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறத முன்பிருந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பண்ணாரு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல இவங்க வந்து போய் ஆய்வு நடத்துறேங்கிற பேர்ல ரீல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு தான் அவங்க சொல்ற வர அந்த ரீல்ஸோட கருத்தா? அதாவது அதோட நோக்கம் என்னன்னா, இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த ஆட்சி வந்ததுலேருந்து புதுசாக இப்போ டிவிக்கு ஆட்சி வந்ததுலேருந்து நாங்கள் 1000 ஸ்கூல்ஸுக்கு வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம், என்ஓசி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதை வேற பெருமையாக பேசிக்கிறாங்க. இதில் பல ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலாக போகும். சிபிஎஸ்சியாக போனால் என்ன வரும்? மும்மொழி கொள்கை வந்துடும். இந்தியோ சமஸ்கிருதமோ உள்ளே வந்துடுறதுக்கு வழியை விட்டாங்க. இன்னும் எவ்வளவு பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அப்ப இவங்களோட நோக்கம் அரசு பள்ளிகள் கட்டமைப்பை சீரழிச்சு பிரைவேட் ஸ்கூல்ஸ்க்கு நீங்க ப்ரமோஷன் பண்றீங்களா அப்படிங்கிறத நீங்களும் நானும் பேசுறது இல்ல. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுடைய இந்த ரீல்ஸுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அவருதான் மேடையிலேயே கலக்குறாரு, பதில் சொல்லிடுவார்ல.